ஹலோ வியூவர்ஸ், மேலும் பல புதிய தகவலுடன் உங்கள் ராம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிடிஎஃப் வாசன் அவரோட மனசு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோ பார்த்ததுமே எனக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் அவருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நமக்குமே மனசு கஷ்டமா தான் இருக்குது. அவருக்கு நடந்த சம்பவத்துல ஒரு 3 விஷயத்தை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம், அவரோட லைசன்ஸ் 10 வருஷத்துக்கு பேன் பண்ணிட்டாங்க. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவரால் 10 வருஷத்துக்கு 2 வீலர் ஓட்டவே முடியாது. இதனால அவர் திரும்பவும் காருக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணி காருக்கு லைசன்ஸ் வாங்கி கார் ஓட்டும் போது போன் பேசிட்டு போனதா அதுக்கு மேல கேஸ் போட்டு மதுரையில அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் டிடிஎஃப் வாசன் கடைக்கு முன்னாடி ஒரு சர்வல் மாதிரி போட்டிருப்பாங்க. எதுக்காக 2 வீலர் மேல எடுத்துட்டு போறதுக்கு. அந்த சர்வல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிஎம்க்கு யாரோ போன் பண்ணி சொல்லி அந்த சர்வலை இடிக்க சொன்னதாக அவரே சொல்லியிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் அந்த சர்வலை அவர் கண்ணு முன்னாடியே இடிச்சிருக்காங்க. ஒரு விஷயம் எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. அவர் தப்பு பண்ணாரு, 10 வருஷம் அவரோட லைசன்ஸை பேன் பண்ணி 2 வீலர் ஓட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதுல ஒரு நியாயம் இருக்குது. அதே மாதிரி அவர் போன் பேசிட்டு கார் ஓட்டிட்டு போனாரு, அதனால மதுரையில அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அவரோட கடைக்கு முன்னாடி வண்டி மேல ஏத்துறதுக்கு ஒரு